இல்ல அது வேற மாதிரி வந்து விட்டுருக்கா. கொத்தடிமைன்றது ராஜா காலத்துல இருந்தே இருக்கு, புரியுதுங்களா? என்ன அப்புறம் கவர்ச்சி இல்ல நான் என்ன அப்படின்றாரு எங்க தலைவரும் அப்படின்றாரு. டிஎம்கே தான் தற்கூரி, எங்களை பாரு தற்கூரிங்கிறாங்க. டிஎம்கே தான் தற்கூரி, டிஎம்கே தற்கூரி டிகே தற்கூரி திருச்சி அவங்க கோட்டையா தானே இருந்தது, தூக்கி சொருவுலையாப்பா 2 இடத்துல வந்தாங்க. அதையும் நோண்டி பார்த்தா தெரிஞ்சிடும். நேரம் கிடையாது, மனுஷன் கதிரவனும் கிடையாது, மண்ணை தான் நம்பி இருக்கணும். இதுமே திருச்சி டிவிகே கோட்டை தான், தமிழ்நாடுமே டிவி தான். 734 தொகுதியிலும் விஜய், அவ்வளவுதான். 734 தொகுதியிலும் விஜய் மட்டும்தான். புரியல. ஆமா, அதாவது லேடிஸ் இருக்காங்க, நான் சொல்லிடுவேன், புரியுதுங்களா? பொண்ணு கட்டிக்க பொண்ணு கிடைக்காம கூட பிறந்தவங்கள கட்டிக்க கூடாது, அந்த மாதிரி தான் ஒரு வேலை பார்த்துருக்காங்க. இதுதான் உண்மை, புரியுதுங்களா? நேர்மையா ஆட்சி பண்ணியிருக்கணும். முடியல. 4ஆம் தேதி போட்டு இன்னும் எங்களை பிளாஸ் மிஷின் வச்சிருக்காரு. 4ஆம் தேதி போட்டு 10ஆம் தேதி ஒரு பொழப்பு நடத்த முடியல, எதுவும் பண்ண முடியல. அண்ணன் காட்டி மண்டை பிச்சுக்குது. உண்மையுமே எதுவுமே பண்ண முடியல. எல்லாமே பிளாஸ் மிஷின். காலைல 6 மணிக்கு பிளாஸ் மிஷின், நைட்டு 12 1 மணிக்கு வரைக்கும் 3 நேரம் சாப்பிட்றது, 1 நேரம் தான் சாப்பிட்டோம். இப்பயுமே ஒரே ஒரு குறை அண்ணன் என்னன்னா, ஜனநாயக படத்துக்கு டைட்டில் கொடுக்காம போயிட்டார் சிஎம் சார். இல்லாட்டி தளபதி சொல்லிடுவோம், தெளிவாக கேட்டீங்க. சிஎம் சார் உங்களுக்கு ஒரு கோரிக்கை, ஜனநாயகம் படத்துக்கு சிஎம் ஜோசப் விஜய் முதலமைச்சர் தான் இருக்கணும், இல்லாட்டி தளபதி சொல்லிடுவோம், பிரச்சனை நீங்க பாத்துங்க, அவ்வளவுதான். அது அவங்க என்னமோ ஒன்று சொன்னாங்க, ப்ரௌட் ஆஃப் கொத்துன்னு. ஒரு புரோட்டா கடையில் கூட போங்க, கொத்துன்னு சொன்னா என்ன தருவான்னு எல்லாத்துக்கும் தெரியும். ப்ரௌட் ஆஃப் கொத்துலாம் இல்லை, வேற மாதிரி வந்து விட்டுருக்கா. புரியல. கொத்தடிமைன்றது ராஜா காலத்துல இருந்தே இருக்கு, புரியுதுங்களா? அதை வந்து கரெக்டா வழி நடத்தணும். அந்த புறத்துலயும் தான் அவங்க கொத்தடிமை இருப்பாங்க, அவங்களும் தான் கொத்தடிமை. அப்ப நீங்களும் அவங்களும் ஒண்ணா? நான் கேட்கறேன், புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் எங்களை தற்கூரி நீங்க, இப்ப நீங்களே உங்களை கொத்தடிமைன்னு சொல்லிட்டு போறீங்க. இதுல உங்களோட இது உங்களுக்கே தெரியுது, அவ்வளவுதான். ஜென்சினா என்ன? உங்களுக்கு வயசு என்ன? உங்களுக்கு வயசு என்ன? அங்க போனீங்கன்னா எல்லாம் 50 வயசுக்கு மேல இருப்பாங்க, அவ்வளவுதான் உண்மை. 4 நாள் கட்சி ஆபீஸ் வந்திருப்பாங்க. நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தப்ப 4 நாள் உன்னை கட்சி ஆபீஸ்ல பாக்குறேன். அது என்ன 40 வருஷம் அரசியல்? 4 வருஷம் அரசியல் சேர்ந்தா 20 வருஷம், அந்த மாதிரி தான். பேசி வேஸ்ட் பண்ண வேண்டாம். நானும் பார்த்தேன். அது பேசி வேஸ்ட். அவங்க ஒரு பொண்ணு தப்பா பேசக்கூடாது. அவங்க எந்த கட்சியான அவங்களோட பொண்ணு, அவங்களுக்கு வந்து அபாசனம் ஆச்சு, அதுக்கு தளபதிக்காரன்னாங்க. தேவையில்லாம அதை மட்டும் பேசக்கூடாது. உங்களோட விதி உங்களுக்கு அது இது மாதிரி தான் இருக்குன்றதுக்காண்டி நீங்க வந்து தளபதியவோ எந்த ஒரு ஆம்பளையோ அந்த மாதிரி பேசாதீங்க. நீங்களும் ஒரு பொண்ணு, விஜயை பெற்றதும் அவங்களும் ஒரு அம்மா. அது எப்படி அவங்க உங்களோட அபாசனுக்கு வந்து எங்க தளபதிக்காரன்னு சொல்லலாம்? நீங்க கேர்லெஸ்ஸா இருந்திருக்கலாம்ல. நீ உங்களோட அங்க என்ன வேணா நடந்திருக்கலாம். எடுத்தோட பிரஸ் மீட்டை போட்டு நீ எது கொடுத்தாயா? ஜெயிச்ச மறுநாள் வந்து பிரஸ் மீட் கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்கல? பொழப்பு ஓட்டி ஆகணும்ல, வேற வழி இல்ல. மதுரை கோட்ல கேஸ் தெரிக்குது இல்ல, தெரிக்கும், இன்னுமே எல்லாமே தெரியும். புரியல. அதான் சொல்றேன், அவங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு. இதை பத்தி பேசி பேசி அவங்க நம்ம பெரிய ஆளாக்க கூடாது, விட்டுருணும். டிஎம்கே சொல்லிதான் அவங்க பண்றாங்க. அண்ணன் இப்ப டீசெண்டா சொல்லிட்டு போயிருக்காரு, ஆட்சி நம்ம செம்மையா கொடுக்குறோம். அண்ணனே சொல்லிட்டாரு, எதிர்கட்சியா இருக்கட்டும் மற்ற பலரா இருக்கட்டும், அண்ணனே என்ன சொல்லியிருக்காரு, நீங்க அவதூறு பரப்புங்க, அதுவே போதுன்னு இருக்காரு. நாங்களும் சொல்றோம், நீங்க அவதூறு பரப்புங்க, வீடியோ போடுங்க. அதான் இப்ப அண்ணன் கேட்டாரு, நான் என்ன அப்புறம் கவர்ச்சி இல்ல நான் என்ன அப்படின்றாரு, எங்க தலைவரும் அப்படின்றாரு. பண்றாங்க, வேற எதுவுமே கிடையாது. கவர்ச்சி காட்டினாரு, அவர் விழுந்துருச்சா ஓட்டு? சொல்லுங்க, ஜெயிச்சிட்டாரா? சரி, நான் இதையும் கேட்கிறேன். சட்டசபையில தலைவர் வந்து உட்கார்ந்தாரு, நீங்க தான் எப்படி ஜெயிக்க போறீங்க, நாங்க வெளியே போறோம். சட்டசபை விட்டு போனது யாரு? 75 வருஷம் ஆட்சி, நீங்களே சட்டசபை விட்டு எதுக்கு வெளியே போனீங்க? ஏன் வெளியே போனீங்க? போகல, அவ்வளவுதான். அதான் உண்மை. எங்க நீங்களே சொல்லுங்க, சட்டசபையில விட்டு ஏதாவது ஒரு, இத்தனைக்கும் ஜூலியா சொன்னாங்களே எதிர்கட்சி தலைவர்ல நாங்க உட்கார்ந்தது அதிகம்னு. எதிர்கட்சி தலைவர், எங்க தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் எழுந்து போயிட்டாரு, அவ்வளவுதான். ஸ்டாலினை பத்தி பேசாதீங்க, பாவம், அவர் தோத்துட்டாரு, அவர் ஃபேமிலியோட இருக்கட்டும். புரியல. ஒரு மாசம் ஆச்சு, ஒரு மாசம் அது எப்படி 1 மாசம் தான் ஆகுது? இந்த மாதிரி சொல்லக்கூடாது சார். இன்னும் 1 மணி நேரத்துல சட்டம் ஒழுங்கு சரியாயிரும், நீங்க எல்லாம் படுத்து தூங்கலாம். எல்லாம் கேள்வி நியாயமா இருக்காங்க, நியாயமா பேசணும்ல. பேசுறத கொஞ்சம் மனசாட்சியோட நியாயமா பேசணும். 6 மாசம் எந்த தொழிலும் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு இங்கிட்டு போன் அடிச்சு நீங்க இணையதளத்துல நீங்க நம்மளோட இதெல்லாம் எல்லாம் பரப்புங்கன்னு சொல்றாரு. இங்கிட்ட அவங்க மேடம் கனிமொழி யாரும் அது பரப்பாதீங்கன்ற, அவங்களுக்குள்ளே ஒரு ஒத்துமை கிடையாது, அதுதான் உண்மை. ஏன் அப்படி பேசுறாங்க? எக்ஸாம்பிள் ஃபார் கொளத்தூர், அவ்வளவுதான். இன்னைக்கு வந்துட்டு இவ்வளவு சேஃப்டியா வந்திருக்கோம். ஏன்னா எங்க தலைவர் விஜய் இவ்வளவு பெண்கள் வந்திருக்கோம் தலைவர், ரொம்ப நன்றி தலைவர். உங்களுக்கும் மீடியாவுக்கும்
காமிக்கிறீங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை அதெல்லாம் ஒன்று இல்லை இல்லை அப்படி இல்லை. நாக்கு இல்லை எலும்புல நாக்கு வந்து என்ன வேணா பேசும். நாக்கில் எலும்பு இருந்துச்சுங்க பேசவே பேசாது. நாக்கில் எலும்பு இல்லை பாசு, அதெல்லாம் பேசும் பாசு. இல்லை இப்போ ஆட்சிக்கு வந்துருக்காருல, இனிமேல் ஒழுங்கா எல்லாமே சீராக நடக்கும். சிங்கப்பெண்ணை சொல்லியிருக்காருல, கண்டிப்பாக நல்லா ஒழுங்கா இருக்கும். கேளுங்க, ஆட்சியை வந்து ஒரு வருஷம் மட்டும் கொடுத்து மட்டும் பாருங்க, வேடிக்கை மட்டும் பாருங்க. நீங்க அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாங்களே டிக்ளேர் பண்ணிடுவோம். நீங்க பண்ண வேணாம், நாங்களே டிக்ளேர் பண்ணிடுவோம். கரெக்டாக இருக்குங்க. எங்கள் தளபதி ஆட்சி இருக்கும். ஒரு மாதத்துக்கு என்ன இந்த ஆட்டோண்ணா, இன்னும் 6 மாதம் ஆளை விடுங்கண்ணா. ஆளை விட்டு பாருங்கண்ணா எங்கள் ஆட்சி எப்படி இருக்கு. என்ன இதெல்லாம் வேற மாதிரிண்ணா. இதெல்லாம் இது கல்யாண வீட்டில் புலம்புறாங்க. கல்யாண வீட்டில் கூட ஸ்டாலின் கல்யாண வீட்டில் வந்துட்டு அவர் வந்து புலம்புறாருன்னா, அவர் வந்துட்டு வரப்போகுதுங்க, தேர்தல் வரப்போகுது. அதுக்கப்புறம் 2 வருஷம் தேர்தல் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு 3 மாதம் கழிச்சு செப்டம்பர் மாதம் வந்து கொடுக்க போகிறாங்க. புலம்புனாதாங்க கல்யாண வீட்டில் தாலி கட்டினாலும் இது பண்ணாலும் அவர் வந்து ஏதாச்சும் பண்ணலாமான்னு பார்ப்பாரு. நீங்கள் கேட்டுட்டீங்க, நான் சொல்லிட்டேன். எங்கள் தளபதி நல்லபடியாக பார்ப்பாருன்னு நான் சொல்லிட்டேன். ரைட்டா, நல்லபடியாக பார்ப்பாரு. நீங்கள் வந்து பொறுமையாக மட்டும் இருங்க. வழிபடுறவங்க தான் வந்து தெரியும். அடுத்து திருச்சி கிழக்கு தொகுதியில் தளபதி யாரை நிப்பாட்டுறாரோ அவர் தானே வேட்பாளர். அதுக்கு தகுந்த வேற வேட்பாளர் வேற யாருமே கிடையாது. தளபதி யாரை நிப்பாட்டுறாரோ அவர் தான் கிழக்கு தொகுதி வேட்பாளர். எம்எல்ஏ உள்ளாட்சி வெற்றி அமோகமாக இருக்குன்னா கண்டிப்பாக எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இது சூப்பர். இது வெற்றி. சார், நான் ஈரோட்லேருந்து வரேன். விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. விவசாயிகளுக்கும் என்ன ஒன்று தான் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். மற்ற விஷயமே சேர்த்து சொன்னார். ஒரு 4-5 விஷயம் சேர்த்து சொன்னார். நான் சொல்ல தெரியல எனக்கு. எல்லா விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. எல்லா கேள்விக்கும் ஒரு விட கொடுத்துட்டாரு இன்றைக்கி. அதுதான் உண்மை. திமுக சேர்ந்து ஆட்சி ஆமாண்ணா, அது வந்து சொன்னாங்க. கடைசியில் வந்து அவங்க திமுக அதிமுகவில் உள்ளவங்களை தளபதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்கண்ணே. ஏன்னா வந்துட்டு இங்கே தெரிஞ்சிருச்சு இத்தனை வருஷம் வந்து மக்கள் வந்து எப்படி வந்து இது பண்ணியிருக்காங்க, எது பண்ணியிருக்காங்க. 108 இங்கேருங்க. நானே வந்து இளையதளபதியோட ரசிகன் தான். ஆனால் தளபதி வந்து 70 வருவாப்புல. ஆனால் வந்து கூட்டணி ஆட்சி கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி தளபதியில் வந்து வச்சுட்டு வந்து நவுத்துனாங்க. அது வந்து அவங்க எதுனே எப்படி இருந்தாலும் கிழக்கு தொகுதியில் வச்சாலும் விஜய் தான் வருவார், விஜய் தான் ஜெயிப்பார். நான் தொழில் சொந்தமாக நடத்திட்டு இருக்கேன். நான் டிவி கேல இருக்கேன்னு என்னோட தொழிலவே முடக்கணும்னு நினச்சி என்னென்னமோ என் குடும்பத்தில் சதி போட்டாங்க. எல்லாம் யாரு? அவங்க தீய சக்திக்காரங்க தான். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சு நாங்கள் வென்று காமிச்சிட்டோம். எங்களுக்கு சந்தோஷம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. நாங்கள் அதே எங்களுக்கு நல்லதாக தான் நாங்கள் பார்க்குறோம். சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா வந்து 10 நாள்லேயே சட்ட ஒழுங்கெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? அந்த டிஎம்கே பீரியடில் கடைசி வரைய எல்லாமே நடந்துட்டு தான் இருந்துச்சு.